ஸ்டிக்கர்லாம் பிரித்து எடுத்துகிட்ருக்காரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு. போஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி போஸ்ட் இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று, இதில் 2. போய்ட்டண்ணா, பாய். நல்லா பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சமாக நவர் தெரியும், எல்லாம் ஆர்னு வச்சுட்டு கிடக்குறாங்க உட்காந்து. ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சங்ககிரி எத்தனையோ நாள் போயிட்டுருக்கு. சங்ககிரியில் கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்றைக்கி வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன கிரில் மாற்ற வேலை, ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. அநேகமாக இன்றைக்கி முடிஞ்சிடும். வண்டியோட ஓனரும் வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே இங்கேருந்து டெலிவரி எடுத்துகிற வண்டி தான். இப்போதைக்கு என்னென்ன போயிருக்கு, இது வரைக்கும் என்னென்ன போயிருக்கு, இதுக்கு மேலே என்னென்ன போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது வண்டி வேலை இதுதான் மக்களே. பெயிண்டிங் முடிஞ்சிருக்கு. மேலே நம்பர் போட்டாச்சு. அதனால் அது ஹார்பரில் வந்து முக்கியமாக கேட்பாங்க. க்ரெயின் ஆப்ரேட்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அது இல்லைன்னா ஏற்ற மாட்டார். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸு இந்த கிரில் மாட்டணும், சோசைட்டி கிரில் மாட்டணும். அப்புறம் அதில் ஒரு சில்வர் கோட்டிங் ஒரு இது வரும் நெத்தி இதில், அதை மாட்டணும். அது மற்றபடி கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்குது. இந்த புது கிளாஸ் இது மட்டும் ரைட் சைடு மட்டும் புது கிளாஸ் மாற்றிருக்கு. மேலே நேம் போர்டு எழுதியிருக்கு, பின்னாடி வச்சுருக்காங்க, அதை இனிமேல் தான் மாட்டணும். இதில் ஒரு இந்த ஆடி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கேஎஸ்கேன்னு கேட்டிருந்தாங்க, அது இன்னும் ரெடி பண்ணல. அதே மாதிரி நேற்றுலாம் எலக்ட்ரிஷியன் வச்சு வேலை பார்த்தது. இங்கே பாருங்கள், இதுக்கான கரெக்டான இண்டிகேட்ரு எல்லாமே வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே எல்இடி போடணுன்னு சொன்னது, ஆனால் அங்கே கடைசியில் பம்பரை கட்டி தட்டும் போது அங்கே கிளாம்ப் வைக்காத விட்டாங்க. அதனால் அது மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 2 ஹார்ன் வச்சுருக்கேன் மக்களே. ஒன்று சேஸ் ஹார்ன், ஒன்று இன்னொன்று நார்மல். எது வேணுமோ நம்மளுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உள்ள கேபின் ஒர்க்கும் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஒரே ஒரு லாக்கு தாப்பா ஒன்று வைக்க சொல்லணும், அதை மட்டும் விட்டுட்டேன். இதுக்கு மேலே தான் சொல்லணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் வேக்கம் ஏறட்டும்னு. பாருங்க, ஏணி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கு, நேம் போர்டும் எழுதி வச்சுருக்கு. பெயிண்டிங் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இப்போ பெரிய இதெல்லாம் இல்லை. பின்னாடி எல்லாமே அந்த ஸ்ப்ரே தான் மக்கள். எதுவும் லெட்டர் பெயிண்டிங்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை, எல்லாமே ஸ்ப்ரே தான். இந்த லைலாண்டு வந்து எனக்கு மெயினாக போடுங்கண்ணா, இதில் இடிக்கும் போட முடியாது, நாங்கள் பரவாயில்ல வந்த வரைக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஒரு செயின் மட்டும் தொங்கிட்டு இருக்கு, சரி மாட்டிக்கலாம். இந்த பின்னாடி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நேற்று தான் பார்த்தது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டுமே ஒரு 8000 வந்துச்சு. 2வதும் போய் வாங்கிட்டு வந்தோம், ஒரு 8000 வந்துச்சு. அதுக்கப்புறம் லேபர் ஒரு 2000 வந்தது. இந்த பேட்ரிக்கு போஸ்ட்டு தான் நேற்று ஊற்றவே முடியல, இன்னொன்று வேறு மெல்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சது. ரைட்டு வாங்க, இதுக்கு மேலே மீதி இருக்க வேலை இப்போ பார்க்கலாம். உள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா பேனட் இன்னும் வரல. பேனட் அநேகமாக இன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பேனட் வரணும். இதுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா இதில் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பண்ண முடியாதுல்ல, பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. கில்னர் பலகை, பேட்டரி பாக்ஸ் பலகை அதை வச்சுருக்கேன். உள்ளே கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜிகுன்னு லைட்டெல்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன லைட்டு, இது ஆல்ரெடி இருந்த பெரிய லைட்டு, அவ்வளோதான். மற்றபடி செட்டெல்லாம் வாங்கி வைக்கல மக்களே, பட்ஜெட் இல்லை, அது அண்ணன்கிட்ட. இதுதான் உள்ள இன்டீரியரு. ஃபேன் மட்டும் வாங்கி போட்டேன். வண்டி ஓனர் வாங்கி போட்டு அதை மட்டும் வாங்கி போட்டுருன்றாரு, அதனால் வாங்கி போட்டாச்சு. சார்ஜர் ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது. கிரில் அந்த ஒரு பட்டை அதெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு மாட்டுறதுக்கு. கீழே இருக்குது பாருங்க, இல்லை அவன் கரெக்டாக நிற்கிறான், நம்மளாலாம் போய் நிற்க முடியாது. இது 2 பட்டை இல்லை, இங்கே ஒன்று. அதனால் கொஞ்சம் வேலை போகுது. பீஸ் ரெடி பண்ணி பற்ற வைக்கணுமா, பற்ற வச்சுட்டு தான் மாட்டணும். சொக்கலாண்டா ரைட்டு.
கரெக்டாக சென்டர் வை. இல்லை நீங்கள் அந்த கிரில்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, ஏன்னா அதில் இடிக்கும். கீழே சோசைட்டு ஒரு கிரில் மட்டும் மாட்டிருக்கு. இப்போ சென்டர் இதுக்கு டாக்கா போட்டு வெல்டிங் வச்சு தான் மாட்டணும். மேலே இன்னும் நேம் போர்டு பேலன்ஸ் இருக்குது. புது நேம் போர்டு பார்த்து பார்த்து பெயிண்ட்டு. ஏணி படிக்கட்டு. புது நேம் போர்டு இல்லை, அதனால் அதில் ஹோல்ஸ் இருக்காது. அதுக்கு இப்போ மார்க் பண்ணுறாங்க பசங்க. மார்க் பண்ணி கீழே ஓட்டை போட்டு தான் மேலே மாட்ட முடியும். எத்தனை போல்ட் வருது? எல்லாத்துக்கும் கரெக்டாக போடு, விட்டுறதா. நேம் போர்டு கொண்டு வந்து வச்சிருக்கு மார்க் பண்ணி பாருங்க. அதுக்குள்ளே இந்த வண்டி கேபினே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட முடிய போகுது. சைடு மிரர் காட்டிகிட்டு இருக்கோம், ஏன்னா பெருசு போட சொல்லியிருக்கு. இது வந்து பெருசாக வியூ கவர் பண்ணலை, அதனால் பெருசு போட சொல்லியிருக்கு. ஸ்டிக்கர்லாம் பிரித்து எடுத்துகிட்ருக்காரு. ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வேலை போகுது. ஏய் ஃப்ரண்ட்டு 2 கண்ணாடியிலும் ஓட்டார். சைடு ஓட்டுறாரு. அடுத்தது மிரருக்கு ஓட்ட போடுறதுக்கு மார்க்கிங் பண்ணுறாங்க பசங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு மக்களே. இன்னும் பாருங்கள், இந்த கிரில் மட்டும்தான் மாட்டணும். அதுக்கு 2 போஸ்ட் மட்டும் உட்கார வைக்கணும். வெல்ட் அடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் கீழே அந்த எல்இடிக்கு வெல்ட் அடிக்கணும். அவ்வளோதான் ஒர்க்கு. மிரர், சைடு மிரர் வந்து ஒரு பக்கம் 2, ஒரு பக்கம் சின்னது போட்டிருக்கு. இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்தமாரி போஸ்ட் இங்கே ஒன்று வைக்கணும். இங்கே ஒன்று, இதில் 2. அது 2 வச்சோன்னா இந்த கிரில் உட்கார வச்சிடலாம். உள்ள சீட்டு மாட்டிகிட்ருக்கான்
தம்பி சீட்டை கட்டி கொடுத்துருக்கு. கீழே பாட்டம் மட்டும் பின்னிட்டு வரதுக்காக பேண்ட் வந்துருச்சு. பெட்டு தலைகாணி இதுவும் வந்துருச்சு. சீட்டு மட்டும் கொண்டு போயிருக்காங்க மாட்டி எடுத்துகிட்டு வரதுக்காக. அந்த கிரில் எடுத்து வச்சு வெல்டு அடிக்கிறாங்க. வெல்டு அடிச்சுட்டு தான் அது கரெக்டாக மாட்ட முடியும். மக்களே இப்போ எப்படி மக்களே இருக்குது வண்டி? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் எல்இடி மாட்டியாச்சு. இன்னும் ஒன்று லைட்டாக பெயிண்ட்டு இதாகிடுச்சு. டச்சப் பண்ணணுமா, பண்ணிக்கலாம். இங்கே சீட்டு மாட்டிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்குப்பா. ஆ ஆ ஆ ஓகே. ஆ ஓகே. ஒர்க்கு ஃபினிஷ்ட். ஹலோ மக்களே, ஃபைனலாக வண்டியோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த பெயிண்டிங் டச்சப் ஒர்க்கு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடியாதுன்ட்டாங்க பெயிண்டிங்கு. வாய்ப்பு இல்லை. சரி, அதை நம்ம தான் எப்பனாவது இது பண்ணிக்கணும். சரி ரைட்டு. வண்டி ஓனர் கூட வந்துட்டாப்புல. வண்டி கொஞ்சம் சின்ன சிம்பிளாக ஒரு இங்கே ஷெட்லேருந்து ஒரு பூஜை போட்டு இங்கேருந்து கிளம்பலாம். வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் மக்களே, மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்டிக்கரிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே. பெயிண்டிங் மட்டும்தான் ஒரு சின்ன இது. அது சரி விடுங்க, நம்மளே பார்த்துக்கலாம். ஓ செந்தூர் வேலன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டயர் போடுற வேலைலாம் இருக்குது. பசங்க லைட்டாக அவங்களோட சம்பிரதாயம் ஓடிட்டுருக்கு. இங்கேருந்து ஷெட்டுலேருந்து கிளம்பும்போது இவங்க வண்டி பூஜை போட்டு தான் அனுப்புகிறாங்க. கொஞ்சம் பெரிய வேலை செஞ்சுருக்கு இல்லையா, அதனால். இவர் தான் வண்டியோட ஓனரு. அப்படிக்கா விடு.
ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு மக்களே ஒரு வழியா. அண்ணனும் வந்துட்டான், அதனால் வண்டியை எடுத்து பூஜை போட்டு வண்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஆர்டி ஆஃபீஸ் போகணும். சரி, அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம். அதுக்குள்ளே ஷெட்டில் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. போய்ட்டு அண்ணா, பாய். நல்லா பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகே மக்களே, ஒர்க் முடிஞ்சிச்சு. அவங்ககிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லியாச்சு. சரி, ரைட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். சங்ககிரி அசோசியேஷன் பங்க்கில் டீசல் போட்டுட்ருக்கோம். போகாது, ஒரு 5000 போட சொல்லியிருக்காங்க. அதனால் 5000 போட்டுட்ருக்கோம். ஹலோ மக்களே, எல்லாம் கமெண்ட்டில் வேறு சொல்லிட்டு இருந்தீங்க முடி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பண்ணிட்டு வந்தேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கேன். ஊர்லேருந்து இப்போ விழுப்புரம் ஆர்டி ஆஃபீஸுக்கு காட்டுறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு தான் இப்போ புறப்பட போகிறோம். சரி, ரைட்டு வாங்க இங்கேருந்து ஆர்டி ஆஃபீஸ் போய் காட்டுவோம். ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேக்கம் மாரிச்சு நான் தம்பி போயிட்டு காமிச்சிட்டு வரப்போகிறோம். இப்போ திருக்கோயிலூர் ஊருக்குள்ளார போயிட்டுலாம் போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்கும். அதனால் அவுட்ரு போயிட்டு விழுப்புரம் போயிட்டு போகலாம். இது வந்து திருவண்ணாமலை ரூட்டு. இதில் போயிட்டு தென்பெண்ணையாரை தாண்டி இது பண்ணணும். இது சங்கராபுரம் போகிற ரோடு, இது ஊருக்குள்ளே போகிற ரோடு திருக்கோயிலூர். ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போகுது. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஊருக்குள்ளேருந்து வர்ற ரோடு, மெயின் ரோடு. இது வந்து அவுட்ரு. இதில் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணால் திருவண்ணாமலை, ரைட்டு போனால் விழுப்புரம் போகலாம். திருக்கோயிலூர், திருப்பதி, வேலூர். விழுப்புரம் ஆர்டிஓ பார்க்குற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க கிரவுண்டில். இன்னும் யாரும் வரல, இதுக்கு மேலே தான் வருவாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே லைனாக போய் பார்த்துட்டு அப்படியே அந்தாண்ட போயிட வேண்டியதுதான். ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் இருக்காரு, காராண்டா இருக்காரு, நிற்கிறாரு. அப்படியே லைனாக போகுது வண்டிங்க. முதல்ல போட்டோம், சின்ன சின்ன வண்டிக்கு போட்டோம். ஓகே, ஆர்டிஓட்ட காமிச்சாச்சு, பார்த்துட்டாரு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஆனால் பேப்பர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுன்றாங்க. அதனால் கொண்டு போய் விழுப்புரத்துலேயே பார்க்கிங்கில் விட்டுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போக போகிறேன். இந்த ஒரு 2 நாளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்.
வண்டியை பார்க்கிங்கில் விட்டாச்சு, பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஹலோ மக்களே, ஒரு 3 நாள் வீட்டில் வந்துட்டு திரும்ப வந்து வண்டி எடுக்கலான்னு பார்க்கிங் வந்திருக்கான். இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு சென்னை போனோம். சென்னை போயிட்டு டயர் என்ன அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் லோடு ஓட்ட முடியும். போய் பார்க்கலாம் வாங்க. மாலை சருகாகி போச்சு. சக்கரை அந்த மாலையை கைட்டுறா. நானும் தம்பியும் போகிறோம். தம்பி அங்கே சென்னையில் இறங்குவான். இறங்கி அப்படியே அங்கே வேலை செய்கிறதுக்கு போயிடுவான். போயிட்டு மெயின் ஆன் பண்ணுவோம். மெயின் ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். பேக் கேமரா தான் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டயர் டம்மிக்கு வந்து டயர் அரேஞ்ச் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களே. போய் சென்னைக்கு போகணும். அதுக்கு தான் இப்போ போகிறேன். போய் எதனா ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே விழுப்புரத்துலேருந்து திருக்கோவிலூர் போகிற ரோடு. இந்த மேலே இருக்கு பாருங்க, அதான் பைபாஸ். அதில் போய் ஏற வேண்டியதுதான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போடவே இல்லை. விழுப்புரம் ஊருக்குள்ளே போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போ தான் போட்டாங்க இந்த ரோடு. அது ஒன் சைடு தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் வருது, அதனால் அந்த பக்கம்லாம் போடலை. டயருக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என்னோடய சைட்லேருந்து எதனா விசாரித்து பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை பணம். அண்ணனும் கொஞ்சம் விசாரித்து பார்த்துருக்கான். விசாரிக்கிறேன், நீ சென்னைக்கு போ, அதுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட்டு, அவர்கிட்ட போய்ட்டு ஏன்னா எதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் சொல்லியிருக்காப்புல. சரி, இத்தனை வருஷம் இருந்தோம், போய் ஒரு பேச்சுக்காவது ஒரு கேட்டு பார்ப்போமே என்ன தான் சொல்கிறாரு. இன்னும் ஆனால் பேப்பர் வந்து ஆன்லைனில் மாறிச்சு, இன்னும் கைக்கு வரல. அது கொரியரில் தான் வருமா. சரி, அது வந்த உடனே அண்ணன் வாங்கிட்டு வரட்டும், நான் சென்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நேராக கொண்டு போயிட்டு அங்கே பங்கில் தான் கொண்டு போய் நிப்பாட்டுவேன். வேறு எங்கேயும் எனக்கு இடம் செட் ஆகாது. இருந்தாலும் போயிட்டு காமிக்கணும். காமிச்சிட்டு ஓனர் இருந்தாருன்னா, ஆனால் இதுமாரி அண்ணன் ஒரு வண்டி எடுத்துருக்காப்புல, இதை உட்காந்து ஓட்டணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும். விக்கிரவாண்டி டோல்கேட். ஒரு டோல்கேட் தான் ரொம்ப அதிகமான காசு. ஐயோ, எல்லாம் கொஞ்சமாக நவர் தரும். எல்லாம் ஆர்னு வச்சுட்டு கிடக்குறாங்க உட்காந்து. வேறு டோல்கேட்டு ப்ரைஸ் எல்லாம் வேறு ஏற்றிட்டேன்னாங்க. எவ்வளோ ஏற்றுனாங்கன்னா தெரில. 590 ரூபா அந்த டோல்கேட்டு. எவ்வளோ பிடிச்சாங்கன்னே தெரியல. மெசேஜ் நம்மளுக்கு வராது, அண்ணனுக்கு தான் போகும். அங்கே நிறைய இடத்துல பால வேலை நடக்குது போல. இந்த தடவை திண்டிவனம் கிட்ட வந்துட்டேன். இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நாள் ஆச்சு சங்ககிரியில். அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து ஆர்டிஓட்ட காமிச்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஒரு
2 நாள் ரெஸ்ட்டு. ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே அத்தனை நாள் வெயிலில் சரியான தூக்கம், படுக்கிறதுக்கு வழி இல்லை, எல்லாம் அப்படி இருந்துட்டு வந்தோம்ல. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமாளிக்கணும். வெயில் ஒரு பக்கம் பட்டையை கிளப்புது, வண்டிக்குள்ளேயும் கொஞ்சம் அனல் வீசுது. இது ஃபுல்லாக கொஞ்சம் வெயில் டைம் தான் இருந்தாலும் வண்டி டெம்பரேச்சர் என்னமோ 80 தான் இருக்கு. ஆனால் உள்ள அனல் வீசுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டாந்தாது கம்பெனி கேபினு கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுறது கம்மியாக இருக்கும். இது பயங்கரமாக தூக்கி தூக்கி போடுது. அதுவும் இல்லாமல் கட்டு வேறு அதிகமாக இருக்கா, தூக்கி தூக்கி போடுது. ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கேன். டைம் 5:30 மணி ஆகுது. நாங்கள் போனால் நிப்பாட்ட இடம் கிடைக்குமான்னு தெரியல. அதான் சர்வீஸ் ரோட்டில் கொஞ்சம் இடம் தான் கொண்டு போய் நிப்பாட்டணும் பார்த்து. இல்லைன்னா போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா பேப்பர் போட்டு போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எங்கன்னா ஓரமாக நிப்பாட்டணும். மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு. தம்பி இறக்கி விட்டேன். போயிட்டோம், பார்த்து போயிட்டோம். நம்ம இப்போ நாப்பாளையம் போகலாம். அதெல்லாம் ஒழுங்காக வேலை இல்லாத அப்படி இப்படி தான் சுற்றிட்டு இருக்கான். இதில் யாருன்னா கூட்டிக்கிட்டு போய் கற்றுக்க கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருந்துன்னா கூட பரவாயில்ல. நிறையா பசங்க என் ஊர்லேயே இருக்கிறான கூட்டு போன்னு. ஆனால் அதில் முடியாதா, ஹார்பர் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ளே விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் கஷ்டம் இதில் அப்படி சொல்லியே இது பண்ணிட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் இவன் வந்து என்னோடய சித்தப்பா பையன் தம்பி. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு, சரியாக பேச்சும் வராது. கொஞ்சம் கை விரல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது. அதனாலேயே அவனுக்கு எந்த வேலையும் செட் ஆகலை. என்னதான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாலும் இந்த டிராஃபிக் மட்டும் இதில் குறையவே மாட்டேங்குது. ஓகே, நம்ம டிரான்ஸ்போர்ட் பங்குக்கு வந்தாச்சு.